கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மிலே யாராவது வியாதிப்பட்டிருந்தா, சுகயீனமாக இருந்தால், பலவீனமாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு வார்த்தையை அவர் கொடுக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் வனாந்தரத்தில் பிரயாணப்பட்டு சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு 4 நிபந்தனைகளை விதித்து அவர்கள் அதன்படி கேட்டு செவி கொடுத்து செய்தால் நான் அவர்களுக்கு என்ன செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த நேரத்தில் யாத்ராம் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை நான் உங்களுக்கு இந்த காலை வேளையிலே படித்து காட்ட விரும்புகிறேன். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு, முதலாவது அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், இந்த 4 காரியங்களை நீங்கள் கை கொண்டால், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின ஒரு வியாதியையும் உங்களுக்கு நான் வரப்பண்ணேன். நானே உங்கள் பரிகாரியாய் கர்த்தர். நான் தான் உங்களை சுகமாக்குகிற தேவனாக இருக்கிறேன். யெகோவா ராப்பாவாக இருக்கிறேன். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி நமக்கு என்ன வியாதி இருந்தாலும், என்ன ஒரு வியாதினால் சிக்குண்டு காணக்க இருந்தாலும் கூட நமக்கு கடவுள் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த வசனத்தை படிக்கின்ற வேளையில் 4 காரியங்களை சொல்கிறார். அந்த 4 காரியத்தை நாம் கை கொண்டு செய்கின்ற வேளையில் நிச்சயமாக நம்முடைய சரீரத்துக்கு தேவையான சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார். எகிப்தியருக்கு வரப்பண்ணினதான வியாதி ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன். நான் தான் உங்களுடைய பரிகாரியாய் கர்த்தர். கர்த்தராகிய தேவன், நான் உங்களை சுகமளிக்கிற தேவனாக நான் உங்களோடு கூட இருப்பேன் சொல்கிறார். இந்த நாளில் நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? நம்மிடத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது? கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? அவரை கவனமாய் கேட்கிறோமா? செம்மையானவைகளை செய்கிறோமா? அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுக்கிறோமா? அவருடைய நியமங்களை கை கொள்ளுகிறோமா? இந்த 4 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமே என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு எந்த வியாதியோ எந்த வருத்தமோ உங்களுக்கு வராது. அப்படி உங்களை சுற்றிலும் அது வந்தாலும் கூட அது உங்களை தொடாது. என்று சொன்னால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே அவர் கொடுக்கத்தக்கதான வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் தான் உன்னை சுகமாக்குகிற பரிகாரியாய் கர்த்தர். பரிகாரி என்று சொன்னால் டாக்டர். அந்த பரிகாரியை கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஆகவே கவலைப்பட வேண்டாம். இந்த நாளை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய வியாதிகள் வருத்தங்கள் எல்லாவற்றையும் அவருடைய கருத்தில் கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய பரிகாரியாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு எந்த தீங்கு வராதபடிக்கு, எந்த வியாதி வராதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நல்ல ஒரு ஆரோக்கியமான சுகமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.